நன்றி 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 பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின், நன்றி மூர்த்தி, நன்றி மூர்த்தி. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். நண்பர் பிராங்க்லின் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த குழுவுல 9:30 to 10:30 நடக்கிற இந்த ஆன்லைன் மீட்டிங்ல கோயம்புத்தூர் குழு மனசாட்சியின் தீர்மானத்தின் அடிப்படையில இந்த 24 hours a day, 24 மணித்துளிகள் ஒரு நாள் அப்படின்ற புத்தகத்துல இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கமாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம அடைஞ்சிருக்கிற பக்கம் ஏப்ரல் மாதம் 24ஆம் நாள். இந்த ஏப்ரல் 24ஆம் நாள் சிந்தனையை முதல்ல வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா விளக்கம் பார்த்து கலந்தாய்வு செய்து கூட்டத்தை நடத்துவோம். இந்த ஏப்ரல் 24 சிந்தனையை வாசிப்பதற்கு நண்பர் பிராங்க்லின் அவர்களை அன்போட பணியோட கேட்டுக்கொள்றேன். Over to you, Franklin. April 24. Thank you. நண்பர்களே, 24 மணித்துளிகள் ஒரு நாள். நாள் சிந்தனை ஏப்ரல் 24. ஏஏ தோழமையின் இன்றைய சிந்தனை. என் மனதின் சக்தியால் மட்டுமே என் மனதில் குடிக்கொண்டிருக்கும் குடிவரியை கட்டுப்படுத்தி மனத்தெளிவுடன் வாழ்ந்துவிட முடியாது. இந்த உண்மை எவ்வித சந்தேகத்திற்கும் இடமின்றி குடிநோயாளிகளாகிய நம் வாழ்வில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. மனோதிடத்தால் குடிவரியை வெல்ல முயற்சி செய்து மறுபடி நாம் தோல்வி அடைந்துள்ளோம். இதன் காரணமாகவே நமக்கு உதவ நம்மிலும் உயர்ந்த ஒரு சக்தியின் உதவி நமக்கு தேவைப்படுகிறது என நாம் நம்புகிறோம். அந்த சக்தியை இறையருட் பேராற்றல் என நாம் அழைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில் அந்த நாளை மது அருந்தாமல் மனத்தெளிவுடன் வாழ சக்தி அருளுமாறு நம்மிலும் உயர்ந்த சக்தியாகிய இறையருட் பேராற்றலிடம் வேண்டுகிறோம். நமக்கு உதவ இறையருட் பேராற்றல் ஒரு நாளும் தவறுவதில்லை. எனவே நம்மை விட உயர்ந்த ஒரு ஆற்றல் சக்தி உள்ளது என்பதை நாம் உறுதியாக நம்புகிறோம். இறையருட் பேராற்றலின் வழிகாட்டுதலினால் ஏஏ தோழமை செயலாற்றுகிறது என்பதை நான் நம்புகிறேனா? இன்றைக்கான தியானம். இறையருட் பேராற்றலின் உதவியால் ஏஏ தோழமையில் நான் புதிதாக பிறக்கிறேன். நான் புதிதாக பிறந்த பின் இறையருட் பேராற்றலே எனது உயிர் மூச்சாக என்னுள் இருந்து என்னை இயக்குகிறது என்ற உண்மையை உணர்கிறேன். என்றும் அழியாத இறையருட் பேராற்றலையே என் வாழ்வின் ஆதாரமாக காண்கிறேன். இறையருட் பேராற்றலே மனிதர்களை அனைத்து வகையான அழிவுகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து காத்து இவ்வளவு காலம் நிலைத்து வாழ வைத்துள்ளது. நான் சந்தேகமோ கவலையோ கொள்ள தேவையே இல்லை. இறையருட் பேராற்றலது சக்தி என்னை இட்டு செல்லும் பாதையில் நான் பயணிக்க வேண்டும். என் அறிவிற்கு கொஞ்சமும் புரியவில்லை என்றாலும் அந்த பாதையை விட்டு நான் விலகாது இறையருட் பேராற்றல் என் முன்னே சென்று என் பாதையை எனக்காக செம்மைப்படுத்துகிறது. என்னுள் புதைந்திருக்கும் வெறுப்புகளை களைந்தெறிய இறையருட் பேராற்றல் எனக்கு உதவுகிறது. இறையருட் பேராற்றலால் வாழ்வு வளர்ச்சி அடையும் பொழுது எனது இயற்கையான இச்சைகளும் குறைந்து வருகின்றன. இன்றைக்கான பிரார்த்தனை. என் வாழ்வு எனது தன்னலத்தை மையமாக வைத்து வாழப்படாமல் இறையருட் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை மையமாக வைத்து வாழப்பட வேண்டும் என வேண்டுகிறேன். எனது விருப்பம் இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றும் விருப்பமாக மாற வேண்டும் என பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி சார். நன்றி 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 பிராங்க்லின், நன்றி பிராங்க்லின். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்றேன். என் பெயர் ஜான். நான் ஒரு குடிநோயாளி. எல்லாம் வல்ல இறைவனோட அருளாலையும் தோழமையில் இணைந்து செயல்படுவதால் நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவம், தெம்பு, நம்பிக்கையாலையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் குடிக்கல, தெளிவா, மன நிறைவா, அமைதியா வாழ என்னாலான எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன். வில் பவர், மனோதிடம், வில் பவரை வச்சு, மனோதிடத்தை வச்சு குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து நான் மீண்டு வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனை இன்று வழங்கப்பட்டிருக்கிறது. நான் குடிச்சிட்டு இருந்த காலகட்டங்கள்ல இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால நியூ இயர் கடந்து போச்சு. 2026ஆம் ஆண்டு வந்தது. யார கேட்டாலும் சரிதான், கடைசியில நான் நியூ இயர்ல இருந்து குடிக்கிறத விட்டுருவேன், நியூ இயர்ல இருந்து புதிய மனுஷனா மாறிடுவேன் அப்படின்னு ஊர்லாம்ட்ட சாமி மேல எல்லாமே சத்தியம் பண்ணுவேன், சபதம் பண்ணுவேன், வாக்குறுதி எடுப்பேன், என்னென்னமோ செய்வேன். ஒவ்வொரு வருஷமும் குடிக்கிற காலகட்டங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் இந்த டிசம்பர் மாசம் 31ஆம் தேதி அன்னைக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல ரூம் பார்ட்டி புக் பண்ணிடுவேன்.
ஒரு 1000 ரூபாய் 1500 கொடுத்து புக் பண்ணிட்டா எவ்வளவு வேணாலும் குடிச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு நாளை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன். இந்த பாருங்க, நான் இன்னைக்கு 12 மணி அடிச்சுட்டோன்னு ஹாப்பி நியூ இயர் சொன்னேன்னா அதுக்கப்புறமா நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா டைமை பார்த்துட்டு எல்லாரும் 12 மணி ஆகி அந்த செகண்ட்ஸ் முதற்கொண்டு ஆன உடனே வாயில வச்சிட்டு இருக்க சிகரெட்டை கீழே போட்டு மிதிச்சுட்டு ஒரு கல்ப் அடிச்சுட்டு அவ்வளவுதான், இனிமேல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். நான் என்னுடைய குடியை என்னுடைய மனோதிடத்தால வில் பவரால ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு நானே நினைச்சுப்பேன். ஆனா நம்ப மாட்டீங்க, 12:02 ஆகும். 2 நிமிஷம் தாண்டி போயிருக்கோம். 2 நிமிஷம் தாண்டி போயிருக்கோம். வாழ்நாள் முழுக்க நம்ம குடிக்க முடியாதா? வாழ்நாள் முழுக்க சிகரெட்டே அடிக்க முடியாதா? வாழ்நாள் முழுக்க பெண்களை நம்ம பார்க்கவே முடியாதா? அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளார வந்த உடனே என்னமோ ஒரு பாரமாக வந்துரும். என்னுடைய அந்த மனோதிடம்லாம் சுக்கு நூற உடைஞ்சு போயிரும். எப்ப? வெறும் 2 நிமிஷத்துல. உடனே அந்த 2 நிமிஷத்துக்குள்ளார எனக்குள்ளார நான் ஒரு சமாதானம் சொல்லிப்பேன். என்ன சொல்லிப்பேன்? இது எல்லாம் ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு ஆங்கிலேயர் கண்டுபிடிச்ச ஆண்டு. நமக்குன்னு தமிழ் புத்தாண்டு எங்க இருக்கு? தை மாசம் 1ஆம் தேதி. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை மாசத்துல இருந்து குடிக்கிறது நிறுத்திடலாம். தை மாசத்துல இருந்து சிகரெட் குடிக்கிறது நிறுத்திடலாம். அப்படின்னு மறுபடியும் என்னுடைய வில் பவரை உடைச்சிட்டு புதுசா இன்னொரு தீர்மானத்தை நானே எடுத்துருவேன். எப்ப? எவ்வளவு? வெறும் 2 நிமிஷத்துல. சோ 12:02க்கு மறுபடியும் ஒரு சிகரெட் எடுத்து பட்ட வச்சுப்பேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்படியே போய் போய் தை மாசம் வரும். தை மாசம் வந்த உடனே இல்ல தை மாசம் வடக்கர்கள் கொண்டாடுற மகர சங்கராந்தி, அது கிடையாது. சித்திரை மாசம் 1ஆம் தேதி தான் உண்மையான தமிழர் பிறப்பு அப்படின்னு நானே எனக்குள்ளார ஒரு சமாதானம் சொல்லிப்பேன். இப்படியே ஓடி போய் ஒரு வருஷம் ஓடிடும். எவ்வளவு? 1 வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட இத்தனை 20 வருஷங்கள் இப்படியே ஓடி போயிடுச்சு. வெறுமன வாக்குறுதி எடுத்து என்னுடைய மனோதிடத்தால என்னுடைய வில் பவரால குடிய ஜெயிச்சிடலாம் அப்படின்னு போராடி எவ்வளவு நாள்? 20 வருஷம் கடந்து போயிடுச்சு. குடியை நிறுத்தின பாடல. இப்போ குடி நோயாளியாகிய என்னுடைய பிரச்சனை பிரதானமாக என்னுடைய மனசுலதான் இருக்கு. எனக்கு வில் பவர் இல்ல. குடிக்கணும்ன்ற ஆசை, குடிக்கிறத நிறுத்தணும்ன்ற ஆசையோட ஜாஸ்தியாக இருக்குது. வில் பவரே இல்ல. சோ என்னுடைய ஆளுமை கோளாறுகளால, பர்சனல் டிசார்டர்ஸால, என்னுடைய குணக்கோளாறுகளால, என்னுடைய டிஃபெக்டிவ் கேரக்டர்ஸால, என்னுடைய ஷார்ட் கமிங்ஸ்னால, என்னுடைய குறைபாடுகளால என் மனசுல குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானதுக்கு அப்புறமாக குடிக்கும் செயலை செய்யாம குடிக்க வேண்டும் அப்படின்ற மிக சாதாரண எண்ணம் கூட ஒரு அதிதீவிர மன வெறியாக மாற்றம் அடைஞ்சிடுறத என்னால என்னுடைய கடந்த காலத்தை பின்னோக்கி பார்க்கிறப்ப தெளிவா தெரியுது. குடிப்பின் செயல் செய்யறதுல இருந்து விலகி இருக்க என் மனசுக்கு கொஞ்சம் கூட சக்தியே இல்லை. வில் பவர்ங்கிறது அப்சல்யூட்லி நில், ஜீரோ. வில் பவர்ன்றது இல்லவே இல்லை. மனோதிடம் கிடையாது. குடிக்கிறத நிறுத்தணும் அப்படின்றத பொறுத்த அளவுல 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, பல வருஷங்கள் இதை நான் இந்த உண்மையை உணர்ந்துட்டேன். அன்மேனேஜபிலிட்டி ஆஃப் லைஃப், உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார வைத்துக் கொள்ள முடியாமைதான் என்னுடைய குடிநோய் பிரச்சனையின் மிக பிரதானமான பாகமாக அமைஞ்சிருக்கிறது அப்படின்றது தோழமையில இணைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு தெரிய ஆரம்பிச்சு. உணர்வுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்க முடியல. இதுதான் என்னுடைய பிரச்சனை. குடிச்சதுக்கு அப்புறம் தான் அலர்ஜி செட்டின் ஆகுது. உடல் அளவிலான ஒவ்வாமை, உடல் அளவிலான ஏக்கம், பினாமினா பிசிக்கல் கிரேவிங், அது ஒரு கோப்பை மது குடிச்சதுக்கு அப்புறம் தான் உண்டாகுது. ஆனா அந்த ஒரு கோப்பை மது குடிக்கிறதுக்கு முன்னாலேயே மனசுக்குள்ளார உருவாகக்கூடிய அந்த உணர்வு தடுமாற்றங்கள், உணர்ச்சி கொந்தளிப்புகள், இதை எனக்கு கையாள தெரியல. அதுதான் அன்மேனேஜபிலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு முதல் படியில நாம ஒப்புக்கொள்றோம். மனசுல கோளாறு உள்ள ஒரு குடிநோயாளி ஆகிய மனுஷன் நான் ஒரு குடி நோயாளி. என்னுடைய கோளாறு பிடிச்ச மனசால என்னால குடிக்கிறத நிறுத்த முடியாது. சரி பண்ணப்பட வேண்டியது என்னுடைய மனசைத்தான் நான் சரி பண்ணணும்.
என்னுடைய மனசை சரி பண்றதுக்கு என்னுடைய மனசையே வச்சு எப்படி சரி பண்ண முடியும்? சரி பண்ணப்பட வேண்டியதே மனசு தானே. இப்ப என் முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னுடைய மனதின் சக்திய அதை விட உயர்ந்த ஒரு சக்தியின் கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர வேண்டிய அவசியம் தேவை. அந்த அவசியத்தை நாம் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். என்னுடைய மனசால உயர்ந்த சக்தியை புரிஞ்சு கொண்டு இறைவனை யாரு இவர்தான் இறைவனு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பி அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்றது நல்ல தெளிவா தெரியுது. மனசை கட்டுப்படுத்துறதுக்கு மனசுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை நான் கண்டு அடைஞ்சாகணும். இந்த கோளாற என்னுடைய அந்த மனோதிடம் இல்லாத கோளாற மனசை வச்சு எப்படி சரி பண்ண முடியும்? என்னுடைய மனசை வச்சு சரி பண்ண முடியாது, வில் பவர் வச்சு சரி பண்ண முடியாது. This fact is widely acknowledged by medical and recovery communities. எல்லாரும் இதை ஒப்புக்கொள்றாங்க. ஒரு குடிநோயாளியோட அதாவது அவனுடைய வில் பவரை வச்சு அவன் குடிக்கிற குடியில இருந்து அவன் குணமடைய முடியாது. ஆல்கஹாலிசம் அப்படின்ற நோய்க்கு மனநல மருத்துவர்கள் கொடுக்கிற பேர் ஆல்கஹால் யூஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்றாங்க. AUD, ஆல்கஹால் யூஸ் டிசார்டர், மது பயன்பாட்டு கோளாறு அப்படின்னு அதை குறிப்பிட்டாங்க. ஸோ இந்த மது பயன்பாட்டு கோளாறு இது ஒரு குடிநோயாளியின் மனசுல தீவிரமாக பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு நாள்பட்ட பிரச்சனை, கிரானிக் இல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் 2 நாள்ல நான் குடிநோயாளியா மாறல. 20 வருஷங்களாக என்னுடைய மூளையை நான் பாதிப்புக்கு உள்ளாக்கி வச்சிருக்கேன். குடிச்சு 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 மழுங்கி போச்சு மூளை. சோ இந்த குடிநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதருக்கு மனோதிடத்தை கத்து கொடுத்து அந்த மனிதரை மனோதிடத்தால குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து மீட்டெடுக்க முடியவே முடியாது அப்படின்றத மருத்துவர்கள் உட்பட எல்லாருமே பொதுவாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அது ஒரு உண்மை. ஒரு குடிநோயாளி அவனுடைய மனோதிடத்தால, அவனுடைய அறிவாற்றலால, அவனுடைய செயல்களால செய்ய முடியாத வேலை. அப்போ அவனுடைய செயல்களை நெறிப்படுத்த அவனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி அவன் ஏற்றுக்கொள்ளணும், நம்பணும். ஏன்னா குடிச்சு 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 என்னுடைய மூளைய பயங்கரமான பாதிப்புக்கு உள்ளாக்கி வச்சிருக்கிற பிரெயின் டேமேஜஸ், மூளையின் பாதிப்புகள். கம்பல்ஷன் ஓவர் சாய்ஸஸ் அப்படின்றாங்க, செயல் அடிமைத்தனம். கம்பல்ஷன் ஓவர் சாய்ஸஸ், விருப்பத்தின் மீது நிர்பந்தம். குடிச்சே தீரணும் அப்படின்னு வெறி பிடிச்ச ஒரு மனசை வச்சுக்கிட்டு எப்படி நான் அந்த மனசை சரி பண்றதுக்கு இருக்கு. ஸோ கம்பல்ஷன் ஓவர் சாய்ஸஸ் இது இருக்குது. This is a classic chronic disease model. ஒரு நாள்பட்ட மூளை பாதிப்பு விளைவு. ஒரு நாள் 2 நாள்ல இந்த மூளை பாதிப்பு ஏற்படல, பல வருட காலங்கள் ஆகுது. ஒரு மனுஷன் குடிச்சு 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 மூளை மழுங்கி போய் இருக்கிறான். ஸோ இதுல இருந்து விடுபடுறதற்கு அவனுக்கு ஒரு அன்புடனான ஆதரவு கண்டிப்பாக தேவைப்படுகிறது, ஒரு ஃபெலோஷிப் தேவைப்படுகிறது, ஒரு தோழமை தேவைப்படுகிறது, ஒரு ஸ்பான்சர் தேவைப்படுகிறார். அது மட்டும்தான் இதை குணப்படுத்தும் அப்படின்ற கருத்தை இன்னைக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து வெற்றிகரமாகவும் நிலையாகவும் விடுபட ஒரு அன்புடனான ஆதரவு, ஒரு லவ்விங் ஸ்பான்சர்ஷிப் அடிப்படை தேவைப்படுகிறது. நோயாளியின் நிலைமையை பொறுத்து அவனுக்கு தொழில் முறைமையிலான ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப்பும் தேவைப்படலாம். ஆனா ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப் தேவையில்லையான்றதுக்கு முன்னால அவனுக்கு எந்த நிலையில இருந்தாலும் சரிதான், ஒரு குடிநோயாளிக்கு அன்புடனான ஆதரவு, லவ்விங் ஸ்பான்சர்ஷிப் அடிப்படை தேவையாக அமைகிறது. அந்த லவ்விங் ஸ்பான்சர்ஷிப் தான் AA ஃபெலோஷிப்ல ஒரு குடிநோயாளிக்கு கிடைக்குது அப்படின்ற கருத்து இன்னைக்கு நம்ம சிந்தனைக்கு முன் வைக்கிறாங்க. ஆனா உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா அவனுக்கு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப்பும் தேவைப்படலாம். லிவர் வந்திருக்கு, பிரெயின் டேமேஜஸ் ரொம்ப ஒரு எல்லைக்கு தாண்டி போயிருக்கு, அவன் ஒரு பார்டர்லைன் பர்சனாலிட்டி டிசார்டரால பாதிக்கப்பட்டிருக்கிறான், கிரானிக் மனநோய் பாதிப்புகள் அவனுக்கு இருக்கு அப்படின்னா ப்ரொஃபஷனலான மெடிக்கல் ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படும். கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப்பை இது பண்ண முடியாது. ஆனா வெறுமன ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப் மட்டுமே போதுமானதாக இருக்காது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமாக அவன்
தோழமையுடைய அன்பை உணரணும், தோழமை அப்பதான் அவன் நிரந்தரமாக அதுல இருந்து விடுபட முடியும். அது எவ்வளவு பெரிய படிச்ச மனுஷனாக இருந்தாலும் சரிதான். வெறுமனா அவனுடைய மனோதிடத்தால மட்டும், இருப்பவரால மட்டும் அவனுடைய வெறி பிடிச்ச மனசை சரிப்படுத்த முடியாது அப்படின்ற கருத்தை இன்னைக்கு சிந்தனையில கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல்கஹாலிசம், addiction is not an alcoholic's choice. குடி நோய் வேணும்னு நம்மளா வரவழைச்சுக்கிட்டோமா என்ன? தேர்ந்தெடுத்து நான் ஒரு குடி நோயாளி ஆகணும் கங்கணம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டா குடிச்சோம்? கிடையாது இல்ல. It is a disease that affects the brain. What may start as a choice to use can quickly take control, making it hard to stop without help. ஆரம்பத்துல யாருமே குடி நோயாளி ஆகணும் அப்படின்ற நோக்கத்தோட குடிக்கிறது இல்லை. எப்ப அந்த கண்ணுக்கு புலப்படாத அந்த கோட்டை கடக்குறாங்க, அந்த இன்விசிபிள் லைனை கலந்து ஒரு குடிகாரன் எப்ப குடி நோயாளியா மாறுறான் அது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. Addiction, alcoholism is not an addict's choice, an alcoholic's choice. It is a disease that affects the brain. மனசை பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஸோ செயல் அடிமைத்தனம் மனித மூளையையும் ஒரு மனிதனுடைய நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். ஒரே ஒரு 90 ml மட்டும் குடிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனைய கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வர குடிநோயாளி திண்டாடி திணறான். உதவி இல்லாம இந்த சிந்தனைய ஒரு குடிநோயாளி தன்னுடைய சொந்த மனோதடத்தால, வில் பவரால கடந்து வர முடியாது அப்படின்றது சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் நிரூபிக்கப்பட்ட உண்மை. வில் பவரால செய்ய முடியாது, கண்டிப்பா முடியாது. இதை இன்னைக்கு சிந்தனையுடைய மைய கருவாக கொடுத்திருக்கிறாங்க. வில் பவர் often hides pain from trauma. Willpower often hides pain from trauma. People with trauma try to use their strength to push their pain away. Ignoring that pain makes it harder for an alcoholic to come out of addiction. அதாவது என்னுடைய அந்த கடந்த காலத்தில் நிகழ்ந்த அதிர்ச்சியான நிகழ்வுகளின் நினைவுகளைத்தான் டிராமான்னு சொல்றாங்க. ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட சிந்தனை உணர்வுகளை தடுமாற வச்சு உணர்வுகளை கொந்தளிக்க வைக்கிறது, அந்த மன அதிர்ச்சிக்கு தான் டிராமான்னு சொல்றாங்க. திடீர்னு ஒரு சின்ன மன அதிர்ச்சி உண்டாகுது, அந்த மன அதிர்ச்சியை டிராமான்னு நம்ம சொல்றோம். இந்த டிராமா உள்ளத்துக்குள்ளார உருவாக்கக்கூடிய மன வலிய ஒரு குடிநோயாளியின் சொற்ப மனோதிடம் இல்ல 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 எனக்கெல்லாம் ஒண்ணும் வலிக்கவே இல்லை, எனக்கெல்லாம் ஒண்ணும் வலிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு வெளியே ஒரு வேஷம் போடுறான். Will power often hides pain from trauma. நினைவுகள் உருவாக்கி இருக்கக்கூடிய மன வலியை ஒரு குடிநோயாளியின் மனோதிடம் மறைத்து விடுகின்றது. மனதினுள் வலி இல்லை என்று ஒரு குடிநோயாளியை மனோதிடம் பொய்யாக நடிக்க வைக்கின்றது. இருக்கும் வலியை இல்லை என மறுப்பதால் குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீட்படைவது பெரிதும் தாமதப்படுகின்றது. ஒப்புக்கொள்ளவே மாட்டேங்கிறான். நேத்தைக்கு வலிச்சது, இப்ப எனக்கு வலியே இல்லை அப்படின்றான். இப்ப எனக்கு பிரச்சனையே இல்லை, நேத்தைக்கு தான் பிரச்சனை இருந்துச்சு, இன்னைக்கு எனக்கு பிரச்சனையே இல்லைங்கிறான். அவனுடைய வில் பவர் பைத்தியகாரத்தனமா அப்படி சிந்திக்க வைக்குது. இந்த வார்த்தையை ஆழமாக சிந்திச்சு பார்ப்போமே. வில் பவர் often hides the pain of drama. டிராமா என்பது ஒரு மன உணர்வு தடுமாற்றம். அந்த உணர்வு தடுமாற்றத்தால உருவாகக்கூடிய ஒரு மன அதிர்ச்சி. இந்த அதிர்ச்சி மனசுக்குள்ளார வலியை உண்டாக்கு. இந்த வலியை வெளியே சொன்னா நம்மள பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்களே அப்படின்னுட்டு இந்த குடிநோயால இந்த மன வலிய உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிறான். மனசுல வலி இல்ல அப்படின்னு ஒரு குடிநோயாளியை மனோதிடம், அவனுடைய வில் பவர் பொய்யாக நடிக்க வைக்குது. எனக்கு வில் பவர் இருக்கு, நான் ஒண்ணும் பைத்தியக்கார மனுஷன் இல்ல, எனக்கு வில் பவர் இருக்கு, என்னால எப்ப வேணாலும் குடிக்கிறது நிறுத்திட முடியும், எப்ப வேணாலும் குடிக்கிறத கட்டுப்படுத்திட முடியும் அப்படின்னு அவனை நம்ப வச்சு நடிக்க வைக்குது. இருக்கிற வலிய இல்லைன்னு மறுக்கிறதால குடிநோயின் பாதிப்புகள்ல இருந்து மீட்படைவது எவ்வளவு காலம் தாமதமாயிட்டு போயிட்டு இருந்ததுன்றத ஒவ்வொருவரும் அவங்க வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கையில 20 வருடங்கள் தாமதப்படுத்திருச்சு. Deciding to stop drinking
Deciding to stop using alcohol is not often enough for a long time behavioral change அப்படின்னு சொல்லி சொல்றாரு. குடிக்கிறது நிறுத்துறது மட்டும் பத்தாது. குடிக்கிறது நிறுத்துறது மட்டும் பத்தாது. உடல் அளவில் மது போதையின்றி நிதானமாக இருப்பதால் மட்டும் ஒரு குடிநோயாளியின் மனநல பாதிப்புகள்ல இருந்து அவன் மீண்டு வந்துவிட முடியவே முடியாது. Deciding to stop drinking, deciding to stop using alcohol is not often enough for a long time change. உடல் அளவில் மது போதையின்றி நிதானமாக இருப்பதால் மட்டும் ஒரு குடிநோயாளி தன்னுடைய மனநல பாதிப்புகள்ல இருந்து மீட்படைந்து விட முடியவே முடியாது. Willpower makes an alcoholic believe that he can handle the problem alone. Willpower, நான் ஸ்பான்சர் எடுத்துப்பேன், நான் ஹோம் குரூப் எடுத்துப்பேன், நான் சர்வீஸ் பண்ணுவேன், நான் மீட்டிங் போவேன், நான் ஸ்டெப் அப் ஷாப் போவேன், அங்க போவேன், இங்க போவேன், நானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன் அப்படின்னு ஒரு மனுஷனுடைய மனோதிடம் சொல்ல வைக்குது. Willpower makes an alcoholic believe that he can handle the problem alone. This is absolutely wrong அப்படின்னு இன்னைக்கு சிந்தனையில சொல்றாங்க. This is absolutely wrong. தப்புன்னு கூட சொல்லல, மொத்தமா ஒட்டுமொத்தமா பெரிய தப்பு அப்படின்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமா பெரிய தப்பு. வில் பவர், எனக்கு ஸ்பான்சரும் தேவையில்ல, எனக்கு எதுவுமே தேவையில்ல, ஃபெலோஷிப் தேவையில்ல, ப்ரோக்ராம் தேவையில்ல, என்னுடைய மனோதிடத்தால, நான் பண்ற சர்வீஸால, நான் வாசிக்கிற புத்தகத்தால, என்னுடைய அறிவு திறனால எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு குடிநோயாளியை நம்ப வைக்குது. மனதின் மனோதிடம் என் பிரச்சனையை நானே சமாளித்துக் கொள்வேன் என்று சிந்திக்க வைக்கிறது. இது முற்றிலும் தவறு. சாதாரண தவறு இல்லை, முற்றிலும் அடிப்படையிலே தவறு. ஃபெலோஷிப் தோழமை, அன்புடனான ஆதரவு ஸ்பான்சர்ஷிப் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் அவசியம் தேவை. அவசியம் ஒரு குடிநோயாளிக்கு தேவை. வெளி ஹெல்ப் இல்லாம முடியாது, வெளி ஹெல்ப் இல்லாம முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்றாங்க. வில் பவர் கொஞ்ச நாளைக்கு வேணும்னா ஒரு ஆல்கஹாலிக்கு உதவக்கூடும். Will power might help an alcoholic for a brief moment that is temporary. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னா, நான் டெம்பரரியா எத்தனையோ தடவை குடிக்கிறது நிறுத்திருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டா போய் உடனே ஒரு மாலை தூக்கி போட்டுப்பேன், விரதம் இருக்க ஆரம்பிக்கிறேன், நானே ஊருக்கு டிக்ளேர் பண்ணிடுவேன். ஊருக்கு டிக்ளேர் பண்ணிட்டு என்னுடைய வில் பவரால, என்னுடைய மனோதிடத்தால, நான் செய்யக்கூடிய தானம் தவத்தால, நான் செய்யக்கூடிய 12 ஸ்டெப் ஒர்க்கால, போய் பேனர் கட்டுறதால, அதால இதால நான் குடிநோயின் பாதிப்புல இருந்து மீட்படைஞ்சிருவேன். எனக்கு அந்த வில் பவர் இருக்கு. என்னால என்னுடைய வேற எவருடைய ஆதரவு இல்லாம, அன்பு இல்லாம என்னால தனிப்பட்ட முறையில எல்லாத்தையும் சமாளிச்சிட முடியும் அப்படின்னு வில் பவர் சொல்ல வைக்குது. சில நேரங்கள்ல அது நடக்கவும் செய்யுது. ஏன்னா 48 நாள் ஒருத்தன் விரதத்துல குடிக்காமலும் இருக்கான், தற்காலிகமாக ஒரு நிவாரணமும் கிடைக்குது. இது நிரந்தரமான நிவாரணம்னு நினைச்சுக்கிறது அவரு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக வழங்கப்பட்டுள்ளது. It has been proved that we alcoholics cannot get sober by our own willpower. இந்த சிந்தனையை ஆழமாக சிந்திச்சு பார்க்க சொல்லி இன்னைக்கு சொல்றாங்க. It has been proved beyond reasonable doubt that we alcoholics cannot get sober by our own willpower. குடிநோயாளிகளாகிய நாம் நம்முடைய சொந்த மனோதிடத்தால் மட்டுமே குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வந்து விட முடியாது என்ற உண்மை மறுபடி 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 தெளிவாக நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனாலும் விட மாட்டேங்கிறான். எத்தனை தடவை போனாலும் சரிதான், மறுபடி நான் எத்தனை டாபிக் மீட்டிங் எடு, இவ்வளவு பேசு, நீ உன் வாழ்க்கையில இறைவனுக்கு பணிந்து செயல்படாத வரைக்கும் நீ எடுக்கிற டாபிக் மீட்டிங்காலையும், அறிவு சார்ந்து செய்யக்கூடிய செயல்களாலையும், மனோதிடத்தால செய்யக்கூடிய செயல்களாலையும் ஒரு நாள் ஒரு சின்ன முடிய கூட புடுங்க முடியாது அப்படின்ற கருத்து தெளிவாக இன்னைக்கு சொல்லப்படுகிறது. எனக்கு கேட்கப்ப ஒரு அதிர்ச்சியா வேற இருக்குது. என்ன அது? அப்ப நான் ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் கிடையாத ஒரு மனுஷனா? நீ சொல்லிருக்கு, will power might help for a brief moment but it is temporary. It has been proved beyond reasonable doubt that we alcoholics cannot get sober by our own willpower. குடிநோயாளிகளை நாம் நம்முடைய சொந்த மனோதிடத்தால் மட்டுமே குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வந்துவிட முடியவே முடியாது.
இது மறுபடி நிரூபிக்கப்பட்ட ஒரு பொதுவான உண்மை. ஜெனரல் ட்ரூத். நான் மீண்டும் தோற்று நின்றதை அனுபவத்தில் அறிகின்றேன். எவ்வளவு தடவை? ஒரு தடவையா, 2 தடவையா, எத்தனையோ தடவை, நூத்துக்கணக்கான தடவைகள் திரும்ப குப்புற விழுந்திருக்கிறேன். We have failed again and again. Repeatedly we have failed. நல்லா தெரியுது. Therefore, I believe there must be a higher power which should help me. என்னுடைய மனோதிடத்தால் செய்து முடிக்க முடியாதத என் வாழ்க்கையில செய்து நான் முடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னிலும் உயர்ந்த சக்தியுடைய உதவி எனக்கு அப்படின்ற நம்பிக்கையை இப்ப நான் அடையிறேன். வெறுமனே என்னுடைய மனித முயற்சிகளால மட்டுமே இதை செய்ய முடியாது. அறிவு சார்ந்த முயற்சிகளால மட்டுமே இது செய்ய முடியாது. புத்தகங்களை படிச்சு அந்த புத்தகங்களை படிக்கிறதால ஏற்படக்கூடிய தவ முயற்சிகள் இது எல்லாமே இறைவனால நெறிப்படுத்தப்படாத வரைக்கும் பலன் 0 தான். குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீண்டு வர என்னிலும் உயர்ந்த சக்தியின் உதவியும் அந்த உயர்ந்த சக்தி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் எனக்கு மிக மிக அவசியம் தேவை. இதுதான் இன்னைக்கு சிந்தனையுடைய முதல் வரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிக் புக்ல இந்த வரியை நம்ம படிக்கிறோம். நோ ஹியூமன் பவர் would have relieved us from our alcoholism. எந்த ஒரு மனித சக்தியும் நம்மை குடிநோயின் பாதிப்புகளில் இருந்து மீட்டெடுத்திருக்க முடியவே முடியாது. நம்மை விட உயர்ந்த ஒரு சக்தியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் அவசியம், மிக மிக அவசியமாக தேவைப்படுகிறது. We think that power as the grace of God. இது இன்னைக்கு சிந்தனையில் இருக்கிற 2வது வரி. We think that power as the grace of God. Grace என்றால் என்ன? அருள். Grace என்றால் அருள். அருள் என்றால் அருவமாக உள்ளிருக்கக்கூடிய ஆற்றல். மறைவாக உள்ளிருந்து எண்ணி இயக்கக்கூடிய ஆற்றல். ராமலிங்க அடிகளார் அழகா அடிக்கடி சொல்லுவாரு, அருள் என்றால் அருவம் பிளஸ் உள் அருள். அருவம் பிளஸ் உள் இஸ் ஈக்வல் டு அருள். அருவம் என்றால் மறைவாக இருப்பது. மறைவாக எனக்குள்ளார என்னுடைய சூப்பர் கான்சியஸ் மைண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அருவமாக மறைவாக கண்ணுக்கு புலப்படாமல் எனக்குள்ளார இருந்து என்னை இயக்கக்கூடிய இறையர் பேராற்றலையே அந்த உயர்ந்த சக்தி அப்படின்னு நாம கருதுகின்றோம். அந்த சக்தியுடைய உதவி இல்லாம வெறுமன அறிவின் சக்தியோட அறிவு சொல்ற காரியங்களை மட்டுமே செஞ்சுட்டு இருந்துட்டு மன தெளிவோட வாழ்வது முடியவே முடியாது. And we pray every morning to God for the strength to stay sober. அந்த எனக்குள்ளார அருவமாக உள்ளிருந்து எண்ணி இயக்கக்கூடிய அந்த இறையருள் பேராற்றல் கிட்ட ஒவ்வொரு நாளும் காலையில, ஆண்டவா இன்னைக்கு தெளிவோட வாழ்றதுக்கான சக்தி ஆற்றலை எனக்கு கொடு அப்படின்னு நாம வேண்டுறோம். மதுவிலிருந்து விலகி வாழ மனோதிடம் போதவே போதாது. மனதையும் கடந்து நம்முள் இருந்து நம்மை இயக்கும் அந்த இறையருள் பேராற்றின் உதவி தேவை. தொடர்ந்து மன தெளிவுடன் வாழ ஆற்றலை வேண்டி, சக்தியை வேண்டி தினசரி அன்றாடம் ஒரு நாள் அடிப்படையில் அந்த இறைவனின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை கேட்டு 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 பிரார்த்திச்சு கொண்டே இருக்கிறோம். எந்த வரைக்கும் இத ரொம்ப ஆழமாக சிந்திக்க சொல்லி இன்னைக்கு சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. திரும்ப உன்னுடைய அறிவை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காத. உன்னுடைய உடலையும் மனதையும் கடந்து அந்த உடலையும் மனதையும் அருவமாக உள்ளிருந்து இயக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச இயக்க பேராற்றல், அந்த இறையர் பேராற்றல், அந்த பராசக்தி கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மன தெளிவோட வாழ்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை கேட்டா கிடைக்கும். கேட்கலன்னா கிடைக்காது. We know that power is already within us because it never failed to help us. சின்ன நாள்கள் நீ 48 நாள் விரதம் இருக்கிற நேரத்துல உன் கூடவே இருந்து நீ ஹெல்ப் பண்ணிருக்கல. 49வது நாள் அந்த உயர்ந்த சக்தி உதறி தள்ளிட்டு நீ தானே போய் குடிக்க போற. உன்னுடைய மனோதிடத்தால எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலாம். 48 நாள் நான் குடிக்காம இருந்து பழகிட்டேன். அதெல்லாம் என்னுடைய நான் செய்த விரதத்தால
இறைவனுடைய அருள் இல்லைன்னா உன்னால விரதம் இருந்திருக்க முடியாது அப்படின்ற சின்ன உண்மை கூட புரியல. சின்ன உண்மை கூட புரியல. ஆனா இப்ப கண்ணை மூடி யோசிச்சு பாரு. நீ கேட்டப்பெல்லாம் எத்தனை தடவை நான் எத்தனையோ தடவை நிறுத்தி இருக்கிறேன். போய் சாலக்குடியில போய் உட்கார்ந்து 10 நாள் நான் குடிக்காம இருப்பேன். வெள்ளியங்கிரி மலையில போய் 1 வாரம் தங்கி இருப்பேன், குடிக்காம இருப்பேன். ஆழியார் அமைதி திருக்கோயில்ல போயிருப்பேன், குடிக்காம இருப்பேன். ஆனா நான் என்ன நினைச்சுக்கிடுவேன், நான் அந்த ஆழியார் திருக்கோயிலுக்கு போனதுனால, அமைதி திருக்கோயிலுக்கு போன என்னுடைய மனித முயற்சியால, வில் பவரால மட்டும்தான் நான் குடிக்காம இருந்துட்டேன். சோ குடிக்காம இருந்து பழகிட்டேன். 10 நாள் நான் குடிக்கலையே, இனிமேல கட்டுப்படுத்தி குடிச்சுடுவேன் அப்படின்னு அந்த வில் பவர் சொல்லும். எனக்கு வில் பவர் இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட எனக்கு இத்தனை வருஷ காலம் ஆச்சுது. ஃபெலோஷிப்ல வந்துதான் இல்ல 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 நீ என்ன பண்ணினாலும் சரிதான், உன்னுடைய அந்த வில் பவர், அந்த மனோதிடம் ஒரு குப்பை, அதுக்கு ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனப்படாது. அந்த வில் பவர், உன்னுடைய வில் பவர், உன்னுடைய வில் என்றால் விருப்பம், உன்னுடைய விருப்பம் இறைவனுடைய விருப்பத்திற்கு பணிய வைக்கப்படுற வரைக்கும் அந்த விருப்பத்துக்கு எந்த சக்தியும் இருக்காது. ஆனா ஒன்ஸ் உன்னுடைய விருப்பம் இறைவனுடைய விருப்பத்திற்கு பணிய வைக்கப்பட்டதற்கு அப்புறமாக அந்த விருப்பம் எவ்வளவு அளவிட முடியாத ஆற்றலை பெற்றுக் கொள்கிறது. அப்ப நான் செய்ய வேண்டியதெல்லாம் என்னுடைய உதவிக்கு அந்த இறையருள் பேராற்றல் இருக்கின்றது அப்படின்றத என்னுடைய அனுபவத்தின் மூலமாக கற்றுக்கொண்டு, நான் கஷ்டப்படுற நேரத்துல எல்லாம் நான் என்ன பண்ணணும், அந்த இறைவனுடைய ஆற்றலை தேடி புனிதமான மௌனத்துல, புனிதமான இடத்துல சொல்லற சும்மா அமர்ந்திருந்து அந்த ஆற்றலை உள்வாங்கி கொள்ளணும். அவ்வளவுதானே. ரொம்ப எளிமையானது. Do I believe that the Fellowship of Alcoholics Anonymous works through the grace of God? நாம நடத்துற அனிவர்சரியாலையும் ஆண்டு விழாவாலையும் வெறுமன உடல் பகிர்றதாலையும் புத்தகத்தை படிக்கிறதாலையும் ஒர்க் ஷாப் அட்டன் பண்றதாலையும் நடக்கல. Do I believe that the Fellowship of Alcoholics Anonymous works through the grace of God? தோழமை இறைவனது அருளாலும் இறைவனது தலைமையின் கீழ் அவரது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலாலும் இயங்குகின்றது அப்படின்ற உண்மைய நான் நம்புறேனா? இல்ல 4 மனுஷங்க சேர்ந்து இன்டர் குரூப்பால நடத்துறாங்க, ஜெனரல் சர்வீஸ் ஆபீஸால வச்சு நடத்துறாங்க, வேர்ல்ட் சர்வீஸ் ஆர்கனைசேஷனை வச்சு நடத்துறாங்க, பிக் புக்க படிச்சு நடத்துறாங்க. இல்ல, தோழமை இறைவனுடைய அருளாலும் இறைவனுடைய தலைமையின் கீழ் அவரது நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலாலும் இயங்குகின்றது அப்படின்ற உண்மைய நான் இன்னைக்கு நம்புறேனா? Do I believe that the Fellowship of Alcoholics Anonymous works through the grace of God? இதுதான் இன்னைக்கான சிந்தனை. இல்ல 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 அப்படிலாம் இயங்கல, மனுஷங்க தலைமையில தான் இயங்குது அப்படின்னு இன்னமும் நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா, நான் செய்யற மனித முயற்சிகளால, அறிவாற்றலால, நான் புரிஞ்சுக்கிற செயலாலதான் தோழமை இயங்குது அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன்னா தியானத்துக்கு கடந்து போ. இன்னைக்கு தியானத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்க, born of the spirit of God. born of the spirit of God. தோழமையில நான் இறையருள் பேராற்றின் உதவியால் புதிதாக பிறக்கின்றேன். என்னுடைய உதவியால இல்ல, நான் சரண்டர் பண்ணி கையை தூக்கின உடனே இறைவனுடைய உதவியால நான் தோழமையில புதிதாக பிறக்கின்றேன். பழைய குடி வாழ்க்கைக்கு இறந்து புதிய மனத்தெளிவுடனான வாழ்க்கைக்கு இறையருள் பேராற்றல் என்னை புதிதாக பிறக்க வைக்கின்றது. என்னைக்கு திரௌபதி கையை தூக்கின உடனே அவருடைய மானம் காக்கப்பட்டதோ அதே மாதிரி நான் பழைய குடி வாழ்க்கைக்கு இறந்து என்னால முடியல அப்படின்னு கையை தூக்குற நேரத்துல புதிய மனத்தெளிவுடனான வாழ்க்கைக்கு இறையருள் பேராற்றல் என்னை புதிதாக பிறக்க வைக்கின்றது. புதிதாக பிறக்கும் வரை பழைய மூச்சு தான் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். புதிதாக பிறக்கிறது வரைக்கும் பழைய மூச்சு தான், அந்த குடிகார சிந்தனை தான் எனக்குள்ளார இருந்துகிட்டே இருக்கும். புதிதாக பிறந்த பின் இறையருள் பேராற்றல் என்னுடைய உயிர் மூச்சாக என்னுள் இருந்து என்னை இயக்குகின்றது அப்படின்ற உண்மையை உணர வருகின்றேன். என்றும் அழியாத எட்டர்னல் பவர் ஆஃப் காட் அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக உள்ளது அப்படின்றது தோழமையில அப்புறம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறேன். அதனாலதான் நம்ம தோழமையில தொடர்ந்து குடிக்காம இருக்கிறதுனால புதிதாக பிறந்த நாளாக நாம அனுசரிக்கிறோம். புதிதாக பிறந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட இருந்த பழைய மூச்சு போயிடுச்சு. இப்ப நான் விடுற மூச்சு இறைவனுடைய மூச்சு. இறைவன் என் மூலமாக சுவாசிக்கின்றார். within me is the life of life. இந்த வார்த்தையை பாருங்களேன் இன்னைக்கு. within me is the life of life, so that I can never perish.
அதாவது வேதத்துல ஒரு வார்த்தை உண்டு, புதிதாக பிறந்த பின் மரணம் கூட ஒரு எல்லையை கடந்து போறதுதான், நீ அதுக்கப்புறம் இறக்க மாட்ட. லைஃப் தட் down the ages has kept God's children through peril, adversity and storms. அழிவுகள், ஆபத்துக்கள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து என்னை காத்து என்னை நிலைத்து வாழ வைக்கக்கூடியது என்னுடைய அறிவு ஆற்றல் கிடையாது. அது இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய பிரபஞ்ச இயக்க பேராற்றல் தான். இது எனக்குள்ளார இருக்குது. இந்த ஆற்றல் தான் இறையருட் பேராற்றல், பிரபஞ்ச இயக்க பேராற்றல், விஸ்வசக்தி, பராசக்தி, என்னென்ன பேர்லயோ நம்ம அழைக்கிறோம். I must never doubt or worry, but follow where life of the spirit leads. இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதல் என்னை எங்கு கூட்டிட்டு போதோ அதை பின்தொடர்ந்து போக வேண்டியது மட்டும்தான் என்னுடைய வேலை. அது எங்க கூட்டிட்டு போயிருமோ, என்னை எங்கேயா கீழே போட்டுருமோ அப்படின்னு கவலையே படாத. எனக்கு இப்பெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. என்னுடைய பேத்தி அவ சின்ன ஸ்கூல்ல படிக்கிற நேரத்துல, அப்பதான் அவளை ப்ரீ கேஜி ஸ்கூல்ல சேர்த்துக்கணும். நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுருவேன். அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துல இருந்து அந்த இருக்கு ஒரு இது. அங்க இருந்து என்னைய பார்த்த உடனே டக்குன்னு அது மேல ஏறி தொப்புன்னு குதிச்சிருவா. என்னது, நான் பிடிச்சுப்பேன்ற நம்பிக்கை, அவ்வளவு உறுதியான நம்பிக்கை. சின்ன குழந்தை அங்க இருந்து அப்படியே ஒரு பெரிய ஜம்ப் தான், உயரத்துல இருந்து குதிச்சிருவா. கீழே விழுந்தா நான் பிடிச்சுப்பேன். அப்படி என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் என்னை நோக்கி தான் குதிப்பா. அதே மாதிரிதான் நான் இறைவனை பத்தி உறுதியான நம்பிக்கை வச்சு அவர் இறுக்கமாக, அவர் என்னை ஒரு நாள் அழிவுக்கு விட மாட்டாரு, என்னைய வழியில வாழ விட மாட்டாரு, வேதனையில வாழ விட மாட்டாரு அப்படின்னு நம்பி பிடிச்சுக்கணும். இல்லைன்னா என்னுடைய அறிவாற்றலால அது நடக்காது. அழிவுகள், ஆபத்துக்கள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து காத்து என்னை நிலைத்து வாழ வைப்பது என்னுடைய ஆற்றல் அல்ல. அது இறையருட் பேராற்றலது ஆற்றல், இறையருட் பேராற்றலது சக்தி மட்டும்தான். I must never doubt or worry, but follow where life of the spirit leads me. என்னுடைய ஒரே வேலை மனசாட்சிக்கு பணிஞ்சு மனசாட்சி உறுத்துற செயல்களை செய்யாமலும் மனசாட்சி சரின்னு சொல்ற செயல்களை செய்து வாழ்றது மட்டும்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. மனசு சரின்னு சொல்லுது, அந்த செயலை செய்வேன். மனசு சரி தப்புன்னு சொல்லு. ஏன்னா மனசுக்கு என்னுடைய உடல் இச்சைகளை மட்டும்தான் பூர்த்தி சிந்திக்க தெரியும். மனசாட்சிக்கு தான் சரி தவறுன்றத சொல்ல தெரியும். ஸோ என்னுடைய ஒரே வேலை மனசாட்சிக்கு பணிந்து மனசாட்சி சரின்னு சொல்ற செயல்களை செய்தும் மனசாட்சி உறுத்தக்கூடிய செயல்களை செய்யாம வாழ்றது மட்டும்தான். கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தினமும் அவருக்கு பணிஞ்சு செயல்படுறது மட்டும்தான் என்னுடைய வேலை. எனக்காக சூப்பரா ஒரு பாதையை கடவுள் வகுத்து வச்சுட்டாரு, போட்டு வச்சுட்டாரு. தினசரி வாழ்றதுக்கு எனக்கு காட்டிட்டே இருக்கிறாரு. பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம், சந்தேகப்பட்ட என்ன லாபம், கவலைப்பட்ட என்ன லாபம். பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம், அதில் பயணம் நடத்தி விடு, மறைந்திடும் பாவம். பாதையை வகுத்து வச்சுட்டாரு, அந்த பாதைய சந்தேகப்படாத. இந்த பாதையில நடந்தா எனக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படின்னு கவலைப்படாத. ஒண்ணுமே தேவையில்ல. இறைவன் வகுத்த அந்த பாதையில சந்தேகப்படாம, பயப்படாம, கவலைப்படாம நடந்து போ. ஒரு பாவமும் இனிமே வராது, ஒரு சாபமும் உனக்கு வரவே வராது. எப்ப பாவமும் சாபமும் வரும்? இறைவன் வகுத்த பாதையில நடக்காம இருக்கிறப்ப மட்டும்தானே பாவம் வரும், சாபம் வரும், எல்லாம் வரும். ஆனா எனக்கு சந்தேகம் என்ன, இந்த வழியில நடந்தா சுகமா வாழ முடியாது, மனசாட்சிக்கு பணிஞ்சு நடந்தா 10 பைசா சம்பாதிக்க முடியாது, மனசாட்சிக்கு பணிஞ்சு நடந்தா வெறுமனே சாகர மட்டும் ஒரே பொண்டாட்டியோட வாழணும், மனசாட்சிக்கு பணிஞ்சு நடக்கலன்னா 10 பொண்ணோட சந்தோஷமா வாழலாம். அதுலதான்டா பாவமும் சாபமும் வரும். பாதை வகுத்த பின்பு பயந்த லாபம், அதில் பயணம் நடத்தி விடு, மறைந்திடும் பாவம். சாபம் எதுவுமே கிடையாது. எப்ப? கடவுளுடைய பாதையில நடக்கிறப்ப. கடவுள் வகுத்த பாதையில நடக்காம இருக்கிறது தான் பாவம், சாபம். அதான் துன்பம், துயரம், வலி, வேதனை. ஆனா நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், கடவுளுடைய பாதையில நடந்தா
எனக்கு துன்பம் வரும், துயரம் வரும், வலி வரும், வேதனை வரும். இல்லப்பா, இவ்வளவு வருஷ அனுபவத்துல உனக்கு புரியலையா அப்படின்னு தான் இன்னைக்கு தியானத்துல கேட்கிறாரு. இறையர் பேராற்றல், இறைவனுடைய பேராற்றலால வாழ்வு வளர்ச்சி அடையும் போது இயற்கையாக நேச்சுரலாக என்னுடைய அந்த உடல் இச்சைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. As the life of the spirit grows, natural wants become less and less and less important. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிருது. ஆனா இந்த பயிற்சி, முயற்சி, சாதகத்தை நான் செஞ்சாதானே அது நடக்கும். செய்யறதுக்கான சக்தி கேட்டு பிரார்த்தனை பண்ணு. I pray that my life may become centered in God more than in self. என்னுடைய தன்னலத்தின் மேலையும் தன்முனைப்பின் மேலையும் மையப்படுத்தி வாழாமல், என்னுடைய வாழ்வு தன்னலத்தை மையமாக வைத்து வாழப்படாமல், இறையர் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை மையமாக வைத்து வாழப்பட வேண்டும் என, அதற்கான ஆற்றல் வேண்டும் என ஆண்டவா உண்மை வேண்டுறேன். I pray that my will may be directed towards doing his will. என்னுடைய விருப்பம் முழுக்க இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் முழுமையாக கவனம் செலுத்தி செயல்பட வேண்டும். என்னுடைய விருப்பம் இறையர் பேராற்றல் விருப்பத்தை நிறைவேற்றும் விருப்பமாக மாற வேண்டும் என ஆண்டவா உன்னை அன்போட வேண்டுகிறேன் அப்படின்னு ஒரு அழகான பிரார்த்தனையை கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சிந்தனையை சுருக்கமாக எடுத்து பார்த்தோம்னா, என்னுடைய பிரச்சனை எல்லாத்தையும் என்னுடைய மனித முயற்சியால நான் சரி பண்ணிட முடியும், என்னுடைய வில் பவரால நான் சரி பண்ணிட முடியும் அப்படின்ற நினைப்பு தான் என் பொழப்பையே கட்டிட்டு. எல்லாத்தையுமே நான் என்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு பணிந்து வாழக்கூடிய பணிவுடனான வாழ்க்கையா மாத்திக்கணும் அப்படின்றத முயற்சி செய்யாம, நான் எனக்குன்னே திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இதை செஞ்சா, அதை செஞ்சா, இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, ஊர் சுத்தினா, இந்த அனிவர்சரி அட்டன் பண்ணிட்டா, இதை பண்ணிட்டா, அதை பண்ணிட்டா வாழ்க்கை சரியாகி போயிடும், நிறைய பணத்தை சம்பாதிச்சுட்டா வாழ்க்கை சரியாகி போயிடும், உபபோகமாக வாழ்ந்துட்டா வாழ்க்கை நல்லா இருந்துரும் அப்படின்னு திரும்ப 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 ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். இது என்னுடைய பெரிய பிரச்சனை. ஏன்னா என்னுடைய பிரெயின் டேமேஜ் ஆயிருக்கு. நான் என்னுடைய விருப்பங்களின் மீது, என்னுடைய தேர்வுகளின் மீது எனக்குள்ளார ஒரு கம்பல்சிவ்னஸ் இருக்குது. விருப்பத்தின் மீது நிர்பந்தம். இந்த நிர்பந்தம் செயல் அடிமையாக அடிக்டாக வாழ்றது என்னுடைய மூளையை பாதிக்கிறது. பல கிரானிக் இல்னஸாக மாறி போயிருக்குது. பல வருட காலம் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஷிப் தேவை, அன்புடனான ஆதரவு தேவை, வழிகாட்டுதல் தேவை அப்படின்றத என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அந்த வழிகாட்டுதல என்னுடைய மனித அறிவிலிருந்து இன்னொரு மனுஷங்களுடைய அறிவிலிருந்துமே நான் தேடிட்டு இருக்கேனே ஒழிஞ்சு, எனக்குள்ளார போய் அங்க அருவமாக உள்ளிருக்கக்கூடிய அந்த இறைவன்கிட்ட இருந்து அந்த வழிகாட்டுதலை வாங்கி கொள்ளணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே கிடையாது. குடிநோயின் பாதிப்புகள் இருந்து மீண்டு வர என்னிலும் உயர்ந்த ஒரு சக்தியின் உதவியும், அந்த உயர்ந்த சக்தியின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் தேவைன்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நினைக்கவே இல்லை. இப்ப இன்னைக்கு அந்த கேள்வியை தான் கேட்கிறாங்க. Do I believe that the fellowship of Alcoholics Anonymous works through the grace of God? தோழமை இறைவனுடைய அருளால் இயங்குகின்றதா அல்லது மனிதர்களுடைய தலைமையின் கீழே இயங்குகின்றதா? கேள்வியை நீயே கேட்டுக்கோ. தோழமை இறைவனுடைய அருளாலும் இறைவனுடைய தலைமையின் கீழ் அவருடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலும் கீழும் இயங்குகின்றது அப்படின்ற உண்மையை நம்புறியா? இல்ல இல்ல இல்ல. இன்று குரூப்புக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு, ஜிஎஸ்ஓக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது, ஏதோ ஒரு மனித தலைமையின் கீழே ட்ரஸ்டிக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்குது, டெலிகேட் கீழே தான் இறங்கிட்டு இருக்குது. இல்ல, அப்படி நீ நினைச்சிட்டு இருந்தனா இன்னைக்கு ஒரு ஆழமான தியானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோழமையில் நான் இறையர் பேராற்றின் உதவியாலதான் புதிதாக பிறக்கின்றேன். புதிதாக மன தெளிவுடனான வாழ்க்கைக்கு பிறக்கணும் அப்படின்னா பழைய குடி வாழ்க்கைக்கு நான் இறந்தாகணும். என்னுடைய வில் பவரால வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாழ்க்கைக்கு நான் இறந்தாகணும். என்னுடைய வில் பவர் இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிய வைக்கப்பட்டாக வேண்டும். வில் பவர் தேவையில்லைன்னு சொல்லவே இல்லை. வில் பவர் வேணும். ஆனா அந்த வில் பவர் இறைவனுடைய சக்தியால கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வரப்பட வேண்டும்.
தாம் தோன்றித்தனமாக மனம் போன போக்குல வாழ்றதுக்கு வில் பவரை பயன்படுத்தினா பிரயோஜனமே படாது. வித்தின் மீ இஸ் த லைஃப் ஆஃப் லைஃப். என்ன ஒரு வார்த்தையை எழுதிக்காங்க பாருங்க. வித்தின் மீ இஸ் த லைஃப் ஆஃப் லைஃப் so that I can never perish. இந்த பாதையில நடந்தேன்னா எனக்கு அழிவே கிடையாது. அந்த பாதையில நடக்காம இருந்தேன்னா எனக்கு வாழ்வே கிடையாது. அழிவுகள், ஆபத்துகள், வலிகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஆகியவற்றிலிருந்து என்னை காத்து நிலைத்து வாழ வைப்பது என்னுடைய மனித ஆற்றல் அல்ல, என்னுடைய வில் பவர் அல்ல, அது இறையருள் பேராற்றலுடைய ஆற்றல். என்னுடைய வில் பவர் என்பது இறையருள் பேராற்றலுடைய ஆற்றலுக்கு கீழ்ப்படுத்தப்படும் போது அதுக்கு அபரிமிதமான சக்தி கிடைச்சிருது. அபரிமிதமான சக்தி கிடைச்சிருது. சோ மனசாட்சி நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிந்து சரிங்கிறத செய்தும் தப்புங்கிறத செய்யாமலும் இருந்து, மனசாட்சி உறுத்தக்கூடிய செயலை செய்யாமலும் மனசாட்சி சரின்னு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய செயல்களை செய்தும் வாழும்போது அந்த மனசுக்கு கடவுளுடைய சக்தி பை லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக, ஈர்ப்பின் மூலமாக தானாக கிடைக்குது. மனசை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். வெளி மனசு, உள் மனசு, ஆழ் மனசு. வெளி மனசு வெறுமனே ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். உள் மனசு அந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த 2 மட்டுமே வச்சு செயல்பட்டுட்டே இருந்தேன்னா நான் ஊரா சுத்தி குடல் கறியும் கோழிக்கறியும் தின்னுக்கிட்டு என்னுடைய குல நிச்சயங்களை பூர்த்தி செய்யறதுக்காக மட்டும்தான் செயல்பட்டு இருப்பேன். ஆனா அதுக்கு மூலாதாரமாக என்னுடைய ஆழ் மனசுல இறைவன் இருந்து என்னை வழி நடத்துகின்றார். என்னுடைய மனசாட்சியாக பிரஞானம் பிரம்ம அப்படின்னு சொல்றாங்க. கான்சியஸ்னஸ் இஸ் காட். அந்த கான்சியஸ்னஸ் என்னுடைய அந்த உள் மனசை கட்டுப்படுத்தும் போது எது சரி எது தப்பு அப்படின்ற தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. சரின்னு தீர்மானம் எடுக்கிறப்ப சரியான தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கான ஆற்றல் ஆழ் மனதிலிருந்து பை லா ஆஃப் அட்ராக்ஷன் தானாக ஈர்த்து கொள்ளப்படுகிறது. என்ன நினைக்கிறியோ அது நடக்கும். ஆனா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நடக்கும். வில் பவர் படி நடக்கணும்னா நீ கீழே போயிட்டே இருப்ப. உன்னுடைய வில் பவரை இறைவனுடைய நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலுக்கு பணிய வைக்கிற பட்சத்துல நீ செயல்படுவதற்கான ஆற்றல் ஈர்த்து கொள்ளப்படும். பாதை வகுத்த பின்பு பயந்தென்ன லாபம், சந்தேகப்பட்ட லாபம், கவலைப்பட்ட லாபம். வகுத்த பாதையில பயணம் நடத்தி விடு, மறைந்திடும் பாவம், மறைந்திடும் சாபம். அப்போ பாவமோ சாபமோ என்னுடைய மனம் போன போக்குல நடந்ததுனால வந்தது அப்படின்னு இன்னமும் கூட புரியலையான்னு தியானத்துல கேட்கிறாரு. மனம் போன போக்குல வந்ததுனால தானே, செயல்பட்டதுனால தானே பாவமோ சாபமோ வந்துச்சு. இறைவன் போட்ட பாதையில நடந்ததுக்கு அப்புறமா என்ன பாவம் வரும், என்ன சாபம் வரும்? ஒண்ணும் வராதுல்ல. As the life of the spirit goes, natural wants become less important. இறையருள் பேராற்றின் வாழ்வு வளர்ச்சி அடையும் போது, இறையருள் பேராற்றலால் வாழ்வு வளம் பெறும் போது என்னுடைய இயற்கையான இச்சைகள் தானாக குறைஞ்சு வந்துகிட்டே வரும். I pray that my life may become centered to God more than myself. என்னுடைய வாழ்வு தன்னலத்தை மையமாக வைத்து வாழப்படாமல் இறையருள் பேராற்றலின் நல்ல ஒழுங்கான வழிகாட்டுதலை மையமாக வைத்து வாழப்பட வேண்டும் என ஆண்டவா உம்மை பணிவுடன் வேண்டுகின்றேன். I pray that my will may be directed towards doing His will, doing God's will. என்னுடைய விருப்பம் இறையருள் பேராற்றல் விருப்பத்தை நிறைவேற்றும் விருப்பமாக மாற வேண்டும் என தேவா உம்மை பணிவுடன் வேண்டுகின்றேன். மிக அற்புதமான அழகான பிரேயரோட இன்னைக்கு சிந்தனை முடிவுக்கு வந்திருக்குது. ஸோ இன்றைய சிந்தனையை படிக்கிறப்ப என் மனதை கடன் சென்ற சிந்தனைகளை உங்க கூட பகிர்ந்து கொள்ள இந்த அருமையான அற்புதமான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்த இந்த குழுவிற்கு என்னுடைய மிக பணிவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன். பொறுமையாக கேட்ட ஒவ்வொரு நண்பருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள். இந்த இரவு பொழுது நண்பர்களுக்கு இனிமையான இரவாக அமைய இறைவனை பணிவோட வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி 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 நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். Over to you, Franklin. Thank you.